சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த ராசியை பற்றிய விரிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவீங்க. உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கிறதுங்கிறது உங்கள் அகராதியிலே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு அனைத்துலையுமே வேகம் காட்டும் நீங்கள் அதுக்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுறதும் உடன் இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு விரும்புவீங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள்ங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்துக்குவீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்குமே உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதால நல்ல குணங்கள் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதா ஸ்கந்த புராணம் விவரிக்குது. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்ற அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரிடலாம். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும். சகோதரர்கள் வகையில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் முக்கியமாக தவிர்த்திடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு ஓரளவு மனநிறைவு தரும் வாரமாக இந்த வாரம் அமைய போதுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துக்கு ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்கிறதால நெருக்கடி அதிகரிக்கும். லாப குருவால் மதிப்பு அதிகரிக்கும். வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நேரம் இது. மேலும் புதிய சொத்துக்கள் சேரும் வாரம் இது. ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி செவ்வாய் நிற்கிறார். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை மிக சிறப்பாக தான் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றம், முடிவில் வெற்றியும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டை அயலாரோட ஏற்பட்ட மனபேதம் சீராகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும். மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டாகக்கூடும். விவசாய நிலத்தில் கிணறு வெட்ட, போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும். தாய் அன்பும் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் கூட ஏற்படலாம். உங்கள் ராசிப்படி சனி 8ஆவது வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால் உங்கள் இன்ஹேலரை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானத்தை நாடுங்க. ஏன்னா இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் பல முன்னேற்றங்களை கொண்டு வரத்துக்கு அது உதவும். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக தான் இருக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன் தான் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சவாலாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்குங்க. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடும். புது முயற்சியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம்லாம் நீங்கி உற்சாகம் பெருகும்.
பிள்ளைகளால் சில சிக்கல்கள் உங்களுக்கு வரலாங்க. அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை தாங்க உங்களுக்கு இருக்கும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் மேன்மையான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடங்க, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு சரியான நேரம் இதுதாங்க. குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள்லாம் மறையுங்க. பிள்ளைகளால் செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அரசியல் நண்பரோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. புதன் 12ல் இருக்கிறதால கணவன் மனைவி உறவில் குதூகலம் நிலவுங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புது முதலீடெலாம் நிதானமாக செய்யுங்க. இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றோட உயர்வுக்காக பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் 9, 11. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குறை நிறைகளை கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களாக பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.